வணக்கம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ராசியில் சனி, சுக்கிரன், புதன், ராகு, சூரியன் அத்தனை கிரகங்களும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த போன மாதம் மார்ச் 29 சனி பகவானுடைய பயிற்சி. இது ஏப்ரல் மாதம். இந்த பயிற்சியில் சனி உங்கள் ராசிக்கே வந்துட்டார். ஸோ ஜென்ம சனியாக இருக்கார். இதை பற்றிலாம் இனிமேல் கவலைப்படாதீங்க. ஏன்னா எந்த சனி நமக்கு பிரச்சனை பண்ணுறாலும் சனி நன்மைகளையும் செய்வார். பொதுவாகவே கிரகங்கள் நமக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக தான் செய்வாங்க. அப்படி பார்க்குற போது இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது வளர்ச்சி அடையும், வருமான லாபத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை கிரகங்கள் பூரா பார்க்குது. அப்படி இருந்தால் நீங்கள் 2-3 இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறவங்க, 2-3 தொழில் பண்ணுறவங்க, 2 வெவ்வேறு பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறவங்க, 2-3 யூனிட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அஃபேருக்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்பு அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது? பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுப காரியங்கள் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் லேட் ஆகிட்டுருக்கு, குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலையோ உங்களுக்கு இந்த மாதம் குழந்தைக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இறையறலால் கிட்டும். இந்த மாதம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளை பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்துட்டார், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாரு நீ வரும் காலங்களில். அப்படி இருந்தாலே நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்னா அர்த்தம். ஏன்னா சனி உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்தாலே உங்களை அறியாத சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அசால்ட்னஸ் வந்துடும், ஒரு கேர்லெஸ் இல்லாமல் இருப்போம். இந்த மனநிலையில் இனிமேல் மாறி ஆகணும். உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதை பார்த்துங்க. அதனால தான் நான் முதல்ல அறிமுகத்தில் சொன்னேன், ஒரு கிரகம் நன்மையை செய்யும்பொழுது அதே கிரகம் தீமையும் செய்யும். ஸோ இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளில் நிறைய மாற்றங்கள் உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இப்போயிலேருந்தே ஆரம்பிங்க. கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட்டு நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தேவையற்ற செலவினங்களை குறைப்பதற்கான வாய்ப்பும் உருவாக்கும். ஸோ இந்த மாதத்தில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை, விலை போகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகுமான்னு தெரியல, எப்போ விற்கும் தெரியல, எப்படி போகும் தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கும் மாற்றங்கள் நிறைய உண்டு. ஸோ இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தில் லாபம் இருக்கிற மாதிரி தோற்றம், லாபம் இல்லை, மகசூல் பரவாயில்ல. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ
நீங்கள் உங்களோட உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் நல்ல லாபம் உண்டு. இந்த மாதம் வாழ்க்கையில் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது பரவாயில்லாமல் இருக்குது. ஏன்னா குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சூரியன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வர்றார். வேலையில் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ எல்லாமே 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான், ஏப்ரலுக்கு அப்புறம் உண்டு. உங்களுடைய வேலையில் நீங்கள் சம்பாதிச்ச சம்பாத்தியம் கையில் நிற்கும். வேலையில் அத்தனை விதமான முன்னேற்றங்கள் அப்போ ஏற்படும். நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கின நிலைமைகள் மாதிரி ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கான அங்கீகாரத்தை, ரெகக்னைஸையும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். ஸோ அந்த காலகட்டங்களில் ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையும் நடக்கும். உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த் உங்களுக்கு தெரியும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் இந்த மாதம் ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு கிடைக்கும். கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே கம்பெனி மாறணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்து குரு பகவான் வேற பார்க்குறாரு. 9ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் இருக்கார். ஸோ அப்படி இருந்தாலே கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கலாம். உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ கவர்மெண்ட்டால் நன்மைகள் உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பிஸ்னஸ் மேக்னட்டாக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் நினைக்கிறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் நடக்கணும்னா நடக்கும். பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரியவர்களுடைய சகவாசங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளை, உறவுகளை பலப்படுத்துங்க. ரொம்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமான பிரதானமாக கும்பிட்டு வாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ரிட்டர்ன்ஸ் இருக்குது. யூக வணிகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், உங்களுக்கு அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். ஏதாவது புதுசாக அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு நல்ல புகழ், அந்தஸ்து இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். முதலே சொன்ன மாதிரி விநாயகரை கும்பிட்டு வாங்க. முருகனை பெருமானுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.